அனைவருக்கும் மகிழ் வணக்கம். நான் உங்கள் கணபதி. நம்ம மகிழ் ஹேண்டிகிராஃப்டோடைய ஈசிஆர் கொட்டியக்கம் ஸ்டோரோடைய கம்ப்ளீட் விசிட் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன கேட்டகரிஸ், என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சஸ், என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நம்ம மகிழ் ஹேண்டிகிராஃப்ட் ஈசிஆர் கொட்டியக்கம் ஸ்டோரில் இருக்குன்றதை கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் வந்து ஸ்டோர் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ப்ராடக்ட்ஸ் ஆர் ஏதோ ஒரு விக்கிரகங்கள் இந்த வீடியோவில் நம்ம காட்ட போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வரும். ஸோ நம்ம மகிழ் ஹேண்டிகிராஃப்டில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து மெஜாரிட்டி ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிராஸில் நம்ம வச்சிருக்கோம். அதுக்கடுத்தபடியாக காப்பரில் வந்து ஐடல்ஸும் வச்சிருக்கோம். அண்ட் குத்து விளக்காக இருக்கட்டும், விளக்கு வெரைட்டிஸ், அப்புறமா வந்து ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ், ஹேங்கிங் பெல், ஹேங்கிங் விளக்கு, அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்டல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் கருங்காலி ப்ராடக்ட்ஸும் நம்ம மகிழ் ஹேண்டிகிராஃப்டில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட இருக்கிற பிராஸ் கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம மகிழ் ஹேண்டிகிராஃப்ட் ஈசிஆர் கொட்டியாக்கும் என்ட்ரான உடனே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 6 ஃபீட் உயரமில் இருக்கிற கம்ப்ளீட்டாக வந்து பிராஸில் நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபினிஷில் இருக்கக்கூடிய திருப்பதி பாலாஜி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ கீழே இருந்து மேலே வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 அடி உயரத்தில் இருக்காரு. ஸோ ஒர்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய முகமே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அளவுக்கு சிரிச்ச முகத்தோட ரொம்ப நீட்டாக அழகாகவும் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லா கார்விங் ஒர்க்குமே ரொம்ப டீட்டெயிலிங்காகவும் அழகாகவும் இருக்கும். ஸோ இதே பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 4 ஃபீட்டில் இருக்காரு அண்ட் அதே மாதிரி 3 ஃபீட்டில் இருக்காரு. ஸோ அதே பாலாஜி சின்ன சைஸில் உங்களுக்கு வாங்கியிருக்கணும்னு வச்சுன்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம். அண்ட் இது மாதிரி 4 ஃபீட்லேயே வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்டோன் ஒர்க்லையும் அண்ட் கலரில் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கறதே வந்து ஒரு யூனிக்னஸ் கொடுக்கறதுக்காக அந்த பிளாக் கலர் வித் பிராஸ் டச்சப்பில் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல் பிளெயின் பிராஸ் கலரில் வேணும்னாலுமே இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். 4 ஃபீட்லையும் 3 ஃபீட்லையும். அதே மாதிரி 3 ஃபீட்லையும் ஸ்டோன் ஒர்க்ஸ் வச்சு கொடுக்கனாலுமே நம்மளால பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது வால் ஹேங்கிங்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ வால் ஹேங்கிங்கில் ஹோம் டெக்கரும் இருக்குது, சாமியோடைய விக்கிரகங்களும் இருக்குது, அண்ட் இந்த மாதிரி விளக்கு வெரைட்டிஸுமே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கீ செயின் ஹோல்டர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ட்ரைபல் பேட்டர்னில் கீ ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க, கம்ப்ளீட்டாக வந்து பிராஸில். அண்ட் இது வந்து ஹோல்டிங்கான ப்ரொவிஷன். ஸோ இந்த மாதிரி சில பேட்டர்ன்ஸ்லேயே நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வால் ஹேங்கிங்கில் மா இலை கொடுத்துருக்காங்க. மா இலையில் அண்ட் மால்பாடு மாங்க வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஹோம் டெக்கருக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிஃப்டிங்காகவும் அவங்க வீட்டுக்காகவும் வாங்கக்கூடிய விளக்கு தான் இந்த விநாயகருடைய விளக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா விநாயகருடைய முகம் இருக்கிற மாதிரியும் அண்ட் இங்கே வந்து விளக்கு 3 விளக்கு நல்லா குழியாக இருக்கிறனால சின்ன சைஸாக இருந்தாலுமே உங்களால் விளக்கும் ஏற்ற முடியும். அண்ட் கீழே வந்து ஒரு 3 பெல்லும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு யூனிக்காக இருக்கும். வீட்டு வெளியில் வாசலில் மாட்டாதாலும் மாட்டலாம். பின்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மாட்டுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பாலாஜி வந்து இந்த பேட்டர்ன்லையும், திருப்பதி பாலாஜி நிறைய பேட்டர்ன்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 7 இன்ச்சஸ் உயரத்தில் வால் ஹேங்கிங் பேட்டர்ன்லேயே இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அதேமாதிரி திருப்பதி பாலாஜி இந்த மாதிரி ஃபேஸும் இதில் கொஞ்சம் சின்ன சைஸுமே டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்லேயும் நம்மக்கிட்ட இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கற்பக விருட்ச மரத்தில் வால் ஹேங்கிங் அண்ட் டேபிள் டாப் இருக்குது. வால் ஹேங்கிங்கில் இது கொஞ்சம் யூனிக்காக கொஞ்சம் நல்ல ஒரு டீசெண்டான சைஸில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் மான் இருக்கிற மாதிரியும் இலைகள் பூக்கள் மேலே வந்து குருவி இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். ஹோம் டெக்கரேஷன் யாருக்காவது ப்ரீமியமாக கிஃப்ட் கொடுக்கணும்னு வச்சுக்கின்னா அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் அடுத்தபடியாக இங்கே பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணா வந்து வால் ஹேங்கிங் பேட்டர்ன் தான், கம்ப்ளீட்டாக வந்து பிராஸில் நல்லா ஹெவியாகவும் இருக்கும். கீழே வந்து ஃப்ளார் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இலைகளோட ஒரு அழகான ஒரு டிசைன் தான் இது. அதுக்கு அடுத்தபடியாக கீ ஹோல்டரில் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கீ மாதிரியே இருக்கும். ஸோ இதையும் வந்து நீங்கள் வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கீ பேட்டர்ன்லேயே இருக்கக்கூடிய பிராஸில் கீ ஹோல்டர் தான் இது. ஸோ அடுத்தபடியாக வால் ஹேங்கிங் கிருஷ்ணா வந்து புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரியான ஒரு இது. ஸோ இது வீட்டு என்ட்ரன்ஸில் இல்லைனா வீட்டு பூஜை ரூமுக்குள்ளேயோ இல்லை ஹால்லேயோ வந்து ஹோம் டெக்கராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்ட் பீஸாக ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தபடியாக இந்த மாதிரி டோர் நாக்கர் இருக்குது. ஸோ சிங்க முகம் போட்டு இங்கே வந்து ஃபுல்லாக வந்து பிராஸில் செஞ்சுருக்காங்க. ஸோ டோர் நாக்கர் வேணும்னா இந்த மாதிரி ரிச்சாக வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். வால் ஹேங்கிங்கில் விளக்கு வெரைட்டிஸும் நம்மக்கிட்ட நிறையவே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 பெல்லு கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து ஒரு அகல் விளக்கும் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு டெப்த்தான கார்விங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லோ அண்ட் ஆன்டிக் ஃபினிஷ். அந்த எல்லோக்கு கூட ஒரு பிளாக் கொடுத்துருக்கனால அந்த கார்விங் ஒர்க் வந்து டீட்டெயிலிங்காகவும் நமக்கு தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வராகி அம்மனுடைய முகம் வால் ஹேங்கிங்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டு பூஜை ரூம்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வராகி அம்மனுடைய உருவம் வந்து நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ ஃபேஸுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம்.
ஸோ வால் ஹேங்கிங்கில் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ லிமிட்டட் இது மட்டும் தான் இப்போ காட்டிகிட்டு இருக்கேன். நான் மற்ற பொருளும் நம்ம காட்டணும். ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்தீங்கன்னா இல்லை வீடியோ கால் பண்ணீங்கன்னா நம்ம கலெக்ஷன்ஸை காட்டலாம். நீங்கள் பார்த்து எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அன்னபூர்ணி தாயாருடைய விக்கிரகம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2.5 inches 2 inches 3 inchஸில் சைஸ் வாரியாக 1 feet வரைக்குமே அன்னபூர்ணி வந்து நம்ம கிட்ட இருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அவங்களோட ஃபேஸ்லாம் வந்து திருத்தமாக வந்து பண்ணியிருப்பாங்க. கையில் வந்து கரண்டி ஒரு கையிலையும் இன்னொரு கையில் வந்து கிண்ணத்தோட இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அம்சமாக இருக்குது. 1 feet வரைக்குமே இருக்காங்க. ஸோ இதில் நிறைய மாடல்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குது. ரொம்ப மீனாட்சி அம்மனுடைய விக்கிரம் தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அழகாக வந்து ஒரு 10 inches உயரம் திருவாச்சோட வந்திருக்காங்க. அழகா ஒரு பீடத்துக்கு மேலே வந்து அம்மன் நின்றுட்டு இருக்க மாதிரியும் பின்னாடி திருவாச்சியும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 7 to 6 inches இருக்கும். வித்தவுட் திருவாச்சி இருக்கும். கீழே வந்து ஸ்கொயர் பீடம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஆண்டாள் தாயார் வந்து ஒரு 6 inches உயரத்துலையும் இருக்காங்க. 5 inches 4 inchesலையுமே இருக்காங்க. அதேமாரி மீனாட்சியும் வந்து சின்ன சைஸில் இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா காயத்ரி அம்மன் அன்னப்பறவை மேலே வந்து அமர்ந்திருக்க மாதிரியான தோற்றம். அடுத்தது சரஸ்வதி எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸில் இருக்காங்க. ஸோ இந்த சரஸ்வதி வந்து கீழே தாமரை பூ மேலே அமர்ந்திருக்க மாதிரியும் அண்ட் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் பக்கத்தில் இருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அன்னத்துக்கு மேலே சரஸ்வதி தாயார் வந்து அமர்ந்திருக்க மாதிரியான தோற்றம். ஸோ இதோட சின்ன சைஸ்லையும் இருக்குது. அண்ட் இது வந்து தாமரையில் அமர்ந்திருக்க மாதிரி. ஸோ சரஸ்வதி நம்மக்கிட்ட 1 inchலேருந்து 2 feet உயரம் வரைக்கும் ரெடிலி வந்து மகிழ் ஹேண்டிகிராஃப்டில் அவைலபிளாக இருக்காங்க. அடுத்தபடியாக ஹனுமான் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து நம்மக்கிட்ட 1 inchலேருந்து 1 feet வரைக்குமே ரெடியாக இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஹனுமான் அவருடைய மார்பகத்தை விருச்சியாக உள்ள வந்து லக்ஷ்மணனும் ராமனும் இருக்கிற மாதிரி காட்டுற மாதிரியான ஒரு தோற்றம். அண்ட் இது வந்து ஹனுமான் அமர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியான தோற்றம். ஸோ அதில் 2 சைஸஸில் இருக்காங்க. அண்ட் கதையோட அழகாக உட்காந்துருக்காரு. ஸோ இது வந்து பஞ்சமுக ஹனுமான். பஞ்சமுக ஹனுமான்லேயும் நம்மக்கிட்ட வந்து 3 inches 4 inches 5 inches 6 inches மாதிரி இருக்காங்க. ஸோ இது வந்து ஹனுமான் வந்து சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு விக்கிரகம். ஸோ இதுலேயும் வந்து நம்மக்கிட்ட வேறு சைஸஸ்லேயே இருக்காங்க. இது பாருங்க வீர ஹனுமான் சொல்லலாம். நல்லா கம்பீரமாக அழகாக நின்றுட்டு இருக்காரு கையில் வந்து கதையோட. இதோடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரஃப்லி ஒரு 4 inches இருக்கும். கார்விங் ஒர்க் ரொம்ப டீப்பாக அழகாகவும் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அமர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு ஆஞ்சநேயர் சிலை தான். கீழே வந்து ஸ்கொயர் ட்ரையாங்கிள் பீடத்தில் அமர்ந்திருக்க மாதிரியான தோற்றம். ஸோ அடுத்தபடியாக இந்த ஹனுமானும் வந்து சஞ்சீவி மலை தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு 4 inches உயரத்தில் கொஞ்சம் நல்ல டீசெண்டான சைஸ் வேணும்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஹனுமானும் பாருங்கள் ரொம்ப அழகாக வித்தியாசமாக ஒரு பாறை மேலே காலை வச்சுட்டு ஸ்டைலாக நிற்கிற மாதிரியான தோற்றம். அண்ட் இது வந்து வணங்குற மாதிரியான தோற்றம். ஸோ இந்த மாதிரி ஹனுமான் வந்து நம்மக்கிட்ட நிறைய பேட்டர்னில் அவைலபிளாக இருக்காங்க. அண்ட் இந்த ஹனுமான் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் லக்ஷ்மணனும் ஒரு பக்கம் ராமனையும் சுமந்துட்டு இருக்க மாதிரியான ஒரு தோற்றம். ஸோ இது வந்து ஒரு 6 inches உயரத்தில் ரொம்ப அழகாக நீட்டாக வந்திருக்காங்க. ஸோ ஹனுமான் அதே மாதிரி நம்மகிட்ட 1 feetலையும் இருக்காங்க. மற்றபடியாக விநாயகர் நம்ம பார்க்க போகிறோம். விநாயகரை பொறுத்த வரைக்கும் நம்ம மகிழ் ஹேண்டிகிராஃப்டில் கிட்டத்தட்ட 400-500 வெரைட்டிஸில் வந்து நம்மக்கிட்ட விநாயகர் அவைலபிளாக இருக்காங்க. அதாவது 1 inchலேயே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 50 வெரைட்டிஸ் இருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி வெவ்வேறு சைஸஸ்லையும் நிறைய மாடல்ஸ்லையும் நம்மக்கிட்ட இருக்காங்க. ஸோ அதில் வந்து சில மாடல் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு மாடல் பிள்ளையார்பட்டி விநாயகர் இது. அடுத்தபடியாக ஒரே பீடத்தில் விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து தாமரை பூ மேலே அமர்ந்திருக்கிற மாதிரியான தோற்றம். ஸோ இது வந்து கீழே வந்து நல்ல ஓவல் ஷேப்பில் விநாயகர் மேலே இருக்க மாதிரி இங்கே மூஷிக வாகனம் இருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு 3 inchஸில் விநாயகர் மட்டும் தனியாக இந்த மாதிரி கீழே நல்லா ஒரு பேஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்துடைய கார்விங் ஒர்க்கும் பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப யூனிக்காக டீட்டெயிலிங்காக அழகாக கொடுத்துருக்காங்க. ப்ரீமியமாக உங்கள் வீட்டுக்கு வந்து விக்கிரகங்கள் வாங்கணும்னு வச்சிங்கன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லா சைஸஸ்லையுமே நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 inches உயரம் டீசெண்டான சைஸில் உங்கள் வீட்டு பூஜை ரூமாக இருக்கட்டும், இல்லை ஸ்டடி டேபிளில், இல்லை ஆஃபீஸ் ஏரியாவில் வைக்கணும், இல்லை ஏதாவது ஒரு நல்ல ஒரு அக்கேஷனுக்கு ப்ரீமியமாக ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இது கொடுக்கலாம். ஸோ ஒரு டிவைன்ஃபுல் ஃபீலிங் என்றைக்குமே காலங்காலமாக அவங்க வச்சுட்டு இருக்கணும், உங்கள் ஞாபகத்தமாக இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கிஃப்டாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பிராஸ் ஐடல்ஸை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துக்கலாம். அண்ட் இந்த விநாயகர் பாருங்கள் ரொம்ப அழகாக நல்ல பெரிய தாமிர பூ மேலே விநாயகர் அமர்ந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய சைஸஸில் விநாயகர் வந்து வெவ்வேறு மாடல்லையும் வெவ்வேறு சைஸஸ்லையுமே இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா விநாயகரும் லக்ஷ்மியும் மட்டும் ஒரே பீடத்தில் அமர்ந்திருக்க மாதிரியும் அண்ட் அதுக்கு வந்து ஒரு திருவாச்சியும் அழகாக கொடுத்துருக்காங்க.
ஸோ அடுத்தபடியாக இது வந்து ஒரு 5 இன்ச்சஸ் 6 இன்ச்சஸ் உயரம். அண்ட் இந்த விநாயகர் வந்து திருவாச்சியோட இருக்கிற மாதிரி. ஸோ எல்லாத்துக்குமே கீழே பார்த்தீங்கன்னா பீடம் வந்து ஒரு ஸ்கொயரா ரெக்டாங்குலரா ரவுண்ட் ஷேப்பில். அண்ட் இது பாருங்க விநாயகருக்கு வந்து நல்ல ஒரு பெரிய காது கொடுத்துருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கையில் வந்து ஒரு கொழுக்கட்டை கையில் வச்சுருக்க மாதிரியான ஒரு தோற்றம். ஸோ இது வந்து ஒரு யூனிக்காக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஓம், ஹிந்தியில் ஓம் போட்டிருக்க மாதிரி விநாயகரோட வடிவம் அமைச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது 4 ஃபீட் உயரமில் இருக்கிற பிராஸில் செய்யப்பட்டிருக்கிற நடராஜருடைய திருவுருவ சிலை தான். அண்ட் நடராஜர் வந்து நம்மகிட்ட 1 இன்ச்லேருந்து 4 ஃபீட் வரைக்குமே ரெடிலி எல்லா சைஸஸ்லுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் இது வந்து நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியில் ரொம்ப அழகாக வந்து செஞ்சுருக்காங்க. இதில் 3 ஃபீட்டுமே நம்மகிட்ட இருக்குது, 2 ஃபீட்டில் இருக்குது, 12 இன்ச்சஸில் அதாவது 1 ஃபீட்லேயுமே இருக்காங்க. ஸோ அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது புத்தருடைய விக்கிரகம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச்சஸ் உயரம் உள்ள, கீழே வந்து அழகாக ஒரு பீடம் கொடுத்துருக்காங்க. கீழே பீடம்லையும் சரி மேலே புத்தாவுடைய அந்த துணிகளும் சரி ரொம்ப அழகான கார்விங் ஒர்க் நீட்டாக அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடைய உயரம் வந்து 4 இன்ச்சஸ் சாலிட் பிராஸில் வந்து பண்ணியிருக்கு. அடுத்தது ஸ்பெஷலான புத்தா விக்கிரம் நம்ம மகை ஹேண்டிகிராஃப்டில் பார்த்தீங்கன்னா இந்த போதி மரத்தை அடியில் அமர்ந்திருக்கிற புத்தா தான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்ச்சஸ் உயரம் இருப்பார். அடுத்தபடியாக ஒரு திருவாச்சி பேட்டர்ன். திருவாச்சியோடைய பேட்டர்னே வந்து ரொம்ப வித்தியாசமாக அழகாக கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இருக்கிற ஒர்க்ஸுமே வந்து டீட்டெயிலிங்காகவும் அழகாகவும் இருக்குது. ஸோ இந்த புத்தா பேட்டர்ன் நல்லாயிருக்கு. அண்ட் இந்த ஒரு பேட்டர்ன். ஸோ புத்தாவில் இந்த மாதிரி வந்து ஒரு 10-15 வெரைட்டிஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்காங்க. ஸோ அடுத்தபடியாக நம்ம மகிழ் ஹேண்டிகிராஃப்டில் பிராஸ் ஐடல்ஸை தாண்டி பிராஸ் விளக்குகள் வந்து நிறையவே இருக்குது. அகல் விளக்குலேருந்து அம்மன் விளக்காக இருக்கட்டும், பிள்ளையார் விளக்காக இருக்கட்டும், பெருமாள் விளக்காக இருக்கட்டும், அண்ட் குத்து விளக்குகள் வந்து ஒரு சின்ன சைஸ்லேருந்து 5 அடி உயரம் வரைக்குமே நம்ம ரெடியிலே இருக்குது. ஸோ இதில் கொஞ்சம் சாம்பிள் பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய விளக்கு. பெருமாளுடைய விக்கிரகமே இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் முன்னாடி வந்து நல்ல பெரிய சைஸில் விளக்கு நல்ல குழியாகவும் கொடுத்துருக்காங்க. இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா பெருமாள் 2 பக்கம் வந்து சங்கு சக்கரம், கீழே வந்து ஒரு அழகாக ஹார்ட் ஷேப்பில் விளக்கு கொடுத்துருக்காங்க. கஜலட்சுமி விளக்கு மீடியம் சைஸில் வேணும்னு வச்சுன்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா விநாயகருடைய விளக்கு அழகாக வந்து நல்லா ஹெவியாக இருக்கும் இந்த விளக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து அகல் டேப்பையும் அந்த விநாயகர் வந்து இந்த மாதிரி இருக்கிற மாதிரி. ஸோ இது வந்து விநாயகர் விளக்கு. அடுத்தது பெருமாள் விளக்கு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அஷ்டலக்ஷ்மி விளக்கும் இருக்குது, விநாயகர் விளக்கு இந்த பேட்டர்ன்லேயே இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக நிறைய பேர் வாங்கக்கூடிய ஒரு விளக்கு, முருகருக்கு விசேஷமான ஒரு விளக்கு. அவருடைய 6 படை வீடுகளையும் குறிக்கிற மாதிரி 6 அகல் விளக்கும் இதில் கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து அவருடைய வீர வேலை வந்து இதில் வச்சுருக்காங்க. ஸோ அழகாக வந்து பிராஸ்லேயே ரொம்ப ப்ரீமியம் ஃபினிஷில் வந்திருக்கு. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகருக்கு இந்த மாதிரி விளக்கு ஏற்றுறது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல்ஸில் செய்யப்பட்டிருக்கிற பிரேஸ்லெட்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்குது. எல்லாமே ஒரிஜினல் கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ்லேருந்து செய்யப்பட்டிருக்கிற பிரேஸ்லெட்ஸ் தான் பார்க்க போகிறோம். பிளெயினாகவும் இருக்குது, ஒரு காம்பினேஷன் ஹீலிங் பர்பஸ்க்காகவுமே நம்மகிட்ட இருக்காங்க. ஸோ ஸ்படிகம் வந்து எல்லாருக்குமே காமனாக தெரியும். க்ரீன் ஜெட், லாவா, லவ் போஷன், அதாவது ரோஸ் குவாட்ஸ், கார்னலியன், பிளாக் டர்மலின், இந்த மாதிரி நிறைய கிறிஸ்டல்ஸ் வந்து நம்ம மகிழ் ஹேண்டிகிராஃப்டில் அவைலபிளாக இருக்குது. பிரேஸ்லெட்டாக மட்டும் இல்லை, ஒரு ட்ரீ மாதிரியும் ஒரு வாஸ்து பர்பஸ்க்காக வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வேணும்னு ஒரு சின்னதாக ஒரு மினியேச்சர் ட்ரீ மாதிரி வேணுனாலுமே நம்மகிட்ட இருக்குது. இல்லை மாலையாக வேணுனாலுமே இருக்குது. இல்லை பிரமிட் ஷேப்பில் வேணும்னாவும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அடுத்தபடியாக நம்ம மகிழ் ஹேண்டிகிராஃப்டில் இருக்கிற கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருங்காலி மாலை. கருங்காலி வந்து ஒரிஜினலாகவே நம்மகிட்ட இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 12 mm மாலை, 10 mm, 8 mm, 6 mm, 4 mm வரைக்குமே மாலையில் வந்து இருக்குது. அடுத்தபடியாக பிரேஸ்லெட்டும் 12, 10, 8, 6, 4 mm குழந்தைங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி 4 mm மாலை வாங்கிக்கலாம். அடுத்தபடியாக ஸ்படிகம் மாலை, ருத்ராட்ச மாலை. இது வந்து ருத்ராட்சம் பிரேஸ்லெட் ஐம்பொன்னில் செஞ்சுருக்கு. காப்பர் கருங்காலி மாலை. ஸோ பார்த்தீங்கன்னா ருத்ராட்சம் மாலை, கருங்காலி மாலை, செங்கருங்காலி மாலை, இந்த மாதிரி நிறைய மாலை வெரைட்டிஸுமே நம்ம மகிழ் ஹேண்டிகிராஃப்டில் இருக்குது. இன்னொன்று ஒரிஜினல் துளசி மாலை வேணும்னாலுமே நம்மக்கிட்ட ரெடியிலே அடுத்தபடியாக இந்த மாதிரி வந்து காப்பர்லேயே செஞ்சுருக்கிற விக்கிரகங்களும் நம்மக்கிட்ட இருக்குது. 2 இன்ச்சஸில், 3 இன்ச்சஸில். ஸோ எல்லாமே ஒரிஜினல் காப்பரில் செஞ்சு ஒரு ஆன்டிக் ஃபினிஷில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி காப்பர் விக்கிரகங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலுமே நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப அழகான ஃபினிஷில் நல்ல குவாலிட்டியாக நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய யூனிக்கான ப்ரீமியம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம மகிழ் ஹேண்டிகிராஃப்டில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக எல்லா ப்ராடக்ட்டுமே காட்ட முடியாது. ஸோ ரொம்ப டியூரேஷன் அதுக்கு தேவை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு காட்டியிருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் ப்ராடக்ட் வேணும்னா இருக்கிற வீடியோவில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் நீங்கள் கேட்கலாம். இல்லை டேட்டா ஸ்டோருக்கு வரதுன்னு நினச்சின்னா ஈஸியாக கொட்டியோக்கும் மகிழ் ஹேண்டிகிராஃப்டில் டேட்டா வரலாம். வர முடியாதுங்க நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர் மூலிமா ஃபோன் மூலிமா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது வீடியோவில் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள்.